ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் நண்பன் யாசர். ஸோ இன்னொரு வீடியோ. இந்த வீடியோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மோஸ்ட்டாக வந்து நான் மாதம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னோட பழைய இன்கம் ரிப்போர்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வரிசையில் வந்து போன மாதத்தோட இன்கம் ரிப்போர்ட் வந்து நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இது இன்கம் ரிப்போர்ட் ஷேர் பண்ணுற ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு சின்ன பூஸ்ட்டு, சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிற வேண்டியதுதான், வேறு எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் மோட்டிவேஷன் எடுத்துக்கிறவங்க நல்லது. இதை நீங்கள் ஷோ ஆஃப் நினச்சிட்டா கண்டிப்பாக உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக நான் ஏன் பண்ணுறேன்னா, இது எனக்கு மோட்டிவேஷன், எனக்கு இந்த அளவுக்கு இன்னைக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நான் மோட்டிவேட் ஆகி நான் ஆக்ஷன் எடுத்தனால தான். நான் சும்மா இந்த வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கும் நடக்கும்னு நினச்சிட்டே இருந்தேன்னா எதுவுமே நடந்திருக்காது. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட ஐடியாஸ் கொஞ்சம் உங்களோட, ஏன்னா இது என்னோட மைண்ட் செட்டு, என்னோட கிரியேட்டிவிட்டி நான் ஒரு அளவுக்கு தான் யோசிக்க முடியும். இதே வந்து நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, இதுல உங்களோட மைண்ட் செட் வேற இருக்கும், உங்க கிரியேட்டிவிட்டி லெவல் வேற இருக்கும், பெட்டரா இருக்கும். இது நீங்க பார்த்துட்டு என்னோட பெட்டர் பண்ணல இது. ஏன்னா இப்போ நான் வந்து ஒருத்தரோட வீடியோ ஃபாலோ பண்றேன்னா இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தா எனக்கு அவரோட பெட்டர் ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா அவரு என்னை விட குறைந்தவர் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து என்னோட சின்ன கிரியேட்டிவிட்டி நான் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் பண்றேன். ஸோ நான் உங்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ல வந்து நீங்களும் வந்து உங்களோட ஒரு ட்விஸ்ட் ஆட் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுலயே என்ன இதை விட பெட்டர் ரிசல்ட்ஸ் நீங்க உங்களுக்கு கிடைக்குங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்டா வந்து நான் கேஸ் ஸ்டடி எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட இது ஸ்டார்ட் ஜேர்னில இருந்து இன்னைக்கோட இன்கம் வரைக்கும் நான் உங்களுக்கு ரிப்போர்ட் காட்ட போறேன். ஸோ போனமா இது வந்து நீங்க எதுவும் பார்க்க வேண்டாம், ஏன்னா இது நிறைய ஜீரோ சேல்ஸ் காட்டுது என்னோட ஸ்கிரீன்ல. இது என்னன்னா பாத்தீங்கன்னா யூகே மார்க்கெட். இது நான் யூகேல வந்து அவ்வளோ லான்ச் பண்றது இல்லை. ஸோ யூகே மார்க்கெட்டுங்கிறது நான் சும்மா ஏதோ ஒரு 10 டிசைன் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இனிமேல வந்து எனக்கு யூஎஸ்ல கிடைச்ச சேல்ஸ் எல்லாம் அந்த டிசைன்ஸ்ல எடுத்துட்டு நான் யூகே மார்க்கெட்ல வந்து டெஸ்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ இன்னைக்கோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா யூகேல ஒன்னே ஒரு சேல் வந்திருக்கு. ஆனால் யூஎஸ் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஸோ 8 சேல் இதுல வந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஸோ இது பாருங்க, இன்னைக்கோட 8 சேலு அது ஒன்று, யூகேவோட ஒன்று. ஸோ டோட்டல் வந்து 9 சேல் ஆயிருக்கு. 21 கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த மாசம் பார்த்தீங்கன்னா 2281. ஒரே நிமிஷம். ஸோ சாரி, அது என்னோட கீ வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ அது நான் ஆக்சுவலி என்னோட ப்ரௌசர் ஃபுல்லாக ரீசெட் பண்ணியிருந்தேன், அதனால அந்த கீ வந்து டிலீட் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாட்ஸ்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதத்தோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 80 சேல்ஸ் வரைக்கும் ஜென்ரேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 281. இது பார்த்தீங்கன்னா 20,000 கிட்ட இது சேல்ஸ். 19,000 ரூபா வரைக்கும், 20,000 ரூபா வரைக்கும் சேல்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது 14 நாள் தான் ஆயிருக்கு. இன்னொரு 15 நாள் 16 நாள் இருக்கு, இன்னும் நல்ல சேல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாசத்தோடது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா சார்ட் காட்டுறேன். என்னோட நாட்டில் போன வருஷத்தோட டேட்டா இதெல்லாம் பாருங்க. பிப்ரவரி மாசம், மார்ச், ஏப்ரல் ஒண்ணுமே இல்லை சேல்ஸ் எல்லாம். அது கன்சிஸ்டன்டினால தான். ஏன்னா இது பாருங்க, நான் ஏப்ரல் மாசத்துல இருந்தா இந்த சேனல் ஆரம்பிச்சேன். நான் சேல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து பண்ற மாதிரி தான் நான் இந்த பிளாட்ஃபார்ம் சீரியஸா எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா இந்த அளவுக்கு சேல்ஸ் வரும் நானும் எதிர்பார்க்கல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஷாப்பிஃபை, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அதில் தான் வந்து நிறைய டைம் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் டிசைன்ஸ் அப்லோட் பண்ணி இன்னைக்கு கூட இந்த 1000 டிசைன்ஸோட நான் விட்டேன்னா மாசம் கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபா வரைக்கும் இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு இது பில்ட் ஆயிருக்கு இப்போ. ஸோ இது பாருங்க, போன வருஷம் செப்டம்பர் பார்த்தீங்கன்னா, ஸோ இது பாருங்க 24 சேல் தான், $74. ஆனா இந்த மாசம் இது பாத்தீங்கன்னா 150 சேல்ஸ் வரைக்கும் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது பாருங்க, நீங்க கன்சிஸ்டன்டா தான் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும்ன்றது இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆன்லைன்ல. ஸோ இந்த மாசத்தோட சேல்ஸ் நம்ம பார்க்கலாம். சாரி, ப்ரீவியஸ் மந்தோட சேல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது பாருங்க 180 சேல்ஸ் வந்திருக்கு. மோஸ்டா எல்லாம் ஆர்கானிக் தான். இதுல பாத்தீங்கன்னா 19 ரிட்டர்ன் ஆயிருக்கு. அது போக $642.43 வந்து இதுல வந்து நமக்கு ராயல்டிஸ் ஏர்ன் ஆயிருக்கு. ஓவரால் சேல்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு. அதுல நம்மளோட கமிஷன் வந்து ஒரு செக் பண்ணி பார்க்கலாம், ஒரு 45,000 ரூபாய், கிட்டத்தட்ட 44,822 ருபீஸ் வந்து நமக்கு வந்து இதுல வந்து ராயல்டிஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா
நான் போன வருஷம் டிசைன் பண்ணி போட்ட டிசைன்ஸ் இதில். ஸோ இதெல்லாம் ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகும். நம்ம நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, ஸோ இதில் எனக்கு ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் சரி, என்னோட குரூப்லேயும் சரி, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட அப்டேட்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருப்பேன். அந்த இடத்துல நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்க, என்ன மெசேஜ் பண்ணுறாங்கன்னா, நான் வந்து 10 டிசைன் அப்லோட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து இன்னும் சேல்ஸ் வரல. ஸோ பிரதர் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதில் பாருங்கள், நான் வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா 1000 டிசைன்ஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். 1000 டிசைன்ஸ்ல என்னோட சேல்ஸ் நம்பர்ஸ் பாருங்க 3, 8, 10, 8. ஸோ நீங்க ஒரு ஆவரேஜா எடுத்துக்கலாம் என்ன நம்பர்ஸ்ல போயிட்டு இருக்குங்கிறது. ஸோ நீங்க ஒரு 100 டிசைன்ஸ் அப்லோட் பண்ணீங்கன்னா 100மே உங்களுக்கு சேல் ஆகும்னா கண்டிப்பா கிடையாது. இப்படி பாத்தீங்கன்னா நான் 1000 டிசைன்ஸ் அப்லோட் பண்ணிருக்கேன், எனக்கு என்ன அளவுக்கு வந்து ராயல்டிஸ் ஜென்ரேட் ஆகணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா இந்த மெத்தட் அப்படி கிடையாது. இது நம்பர்ஸ் கேம். நீங்க எந்த அளவுக்கு லான்ச் பண்றீங்களோ அதே மாதிரி உங்க டிசைன் நல்லா இருக்கணும், உங்க ரிசர்ச் ப்ராசஸ் நல்லா இருக்கணும். ரிசர்ச் ப்ராசஸ் பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நான் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றேன் எல்லாம் ஃப்ரீ டூல்ஸ் தான். இது பிரிட்டி மச்ங்கிறது ஒரு பெய்ட் டூல் தான். இது உங்களுக்கு தேவைப்படாது இனிஷியலா. ஃபியூச்சர்ல உங்களுக்கு 500, 1000 சேல்ஸ் ஆச்சுன்னா இந்த டேட்டாஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி டேட்டாஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது அனாலிட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா டேட்டா காட்டும், உங்களுக்கு என்னென்ன சேல்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது பாருங்க, இது வந்து 10. ஸோ இது சேல்ஸ், இது எவ்வளவு சேல்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்குங்கிறது காட்டும் உங்களுக்கு. ஸோ இது பாருங்க 150. இது வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியா கிடைக்கிற நம்பர்ஸ் உங்களுக்கு வந்து. ஏன்னா இது மர்ஜ் பை அமேசான்ல பாத்தீங்கன்னா ஒரு 90 நாளைக்குள்ள டேட்டா தான் அது உங்களுக்கு கம்ப்ளீட்டா கொடுக்கும். இது பாத்தீங்கன்னா இங்க ஆல் டைம் டேட்டாஸ் வந்து இங்க இருந்து எடுத்து பாத்துக்கலாம். உங்க என்ன ராயல்டிஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு, என்ன மாதிரி இன்கம் ஜென்ரேட் ஆகுன்னு சொல்லி நீங்க இதுல செக் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவராலாக 1050. ஸோ நான் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எந்த அளவுக்கு டிசைன்ஸ் அப்லோட் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, எந்த டிசைன் சேல்ஸ் வருங்கிறத முக்கியமானது. இதில் பாருங்க, இது வந்து ரெக்கார்ட் டே ஒரு நாளைக்கு 4000 ரூபா வந்து 4000 கிட்டத்தட்ட 4500 ரூபா இதில் ஜென்ரேட் ஆனது ஒரு நாளோட ரெக்கார்டு. ஸோ இது பாருங்க, எனக்கு வந்து நான் ஒரு 1000 டிசைன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கேன்னா 121 டிசைன் தான் எனக்கு சேல் ஆகுது. ஸோ இது நீங்களே பார்த்துக்கோங்க, 12.1% தான் எனக்கு வந்து சேல்ஸ் வருது. மிச்சம் 88.9% வந்து எந்த சேல்ஸ் வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது இல்லை ஷர்ட்ஸ். ஸோ நானும் வந்து போடுற எல்லா ஷர்ட்ஸ் வந்து சேல் ஆகணும்னு நினைச்சேன், கண்டிப்பா அது நடக்காத ஒரு விஷயம். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க கன்சிஸ்டண்டா இருங்க. நிறைய பேர் அப்ரூவல் சொல்லியிருந்தீங்க, அப்ரூவல் ஆகலன்னு சொல்லி. ஸோ அப்ரூவல் உங்களுக்கு எந்த மெத்தட் ஆகலன்னா பிரச்சனை இல்லை, நீங்க ஃபைவர் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்க எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் டைம் எடுத்து பண்ணணும். நம்ம எஜுகேஷனுக்கு எவ்வளவு வாழ்க்கை ஃபுல்லா படிச்சுட்டே இருக்கோம், ஆனா அது என்ன ரிசல்ட் கொடுக்கும்னு நமக்கு தெரியாது. இந்த மெத்தட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒர்க் பண்ண உங்களுக்கே வந்து ஒரு புது ஐடியாஸ் வரும், என்ன மாதிரி பண்ணலாம். இப்ப நீங்க ஃபைவர் இதுல உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகலையா, நீங்க ஃபைவருக்கு போங்க. ஃபைவர்ல வந்து நான் என்ன சீரியஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், அதுல நான் வந்து உங்களுக்கு வந்து அதாவது ஃபீட் பண்ணி கொடுத்துருக்கிற மாதிரி. அதாவது நீங்க வந்து மற்ற வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து ஹேண்ட் ஓவர் பண்றேன். நீங்க என்ன சேல் பண்ணல, எப்படி சேல் பண்ணல, அது எப்படி பண்ணணும், எப்படி டெலிவர் பண்ணுங்கிறது கம்ப்ளீட்டா வந்து அதுல நான் கொடுத்துருக்கேன். அதோட ரிசல்ட்ஸ் வந்து இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்றதுக்கு. இந்த குரூப்ல, நம்ம ஃபேஸ்புக் குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் நான் ரொம்ப பாராட்டுறேன், ஏன்னா அவங்க ஆக்ஷன் எடுத்துக்காங்க ப்ரோ. சும்மா வந்து பார்த்துட்டு டெய்லி வந்து யூடியூப்ல எல்லா வீடியோஸ் பார்த்துட்டு இது பார்த்தாச்சு அடுத்த வீடியோ என்ன வருங்கிறது வெயிட் பண்றது. என்னோட வீடியோஸ்க்கும் நீங்க வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கிறது தான். அது நான் கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா அதை ஒரு தடவை 2 தடவைக்கு 3 தடவை பாருங்க, அதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். ஏன்னா யாருமே வந்து வீடியோ கம்ப்ளீட்டா பாக்குறதுல நானும் பார்க்க மாட்டேன். நான் பண்ற விஷயங்கள் என்னன்னா, எந்த ஒரு வீடியோ பார்த்தேன்னா அதை வந்து ஒரு 5x 10x ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தான் நான் செக் பண்ணி பார்ப்பேன். அது ஃபாஸ்டா பிளே ஆகும், நான் கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணுவேன். ஏன்னா ஒரு விஷயமா தான் நமக்கு பழகிறதுக்கு கிடைக்கும். இதை வந்து நிறைய பேர் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். இதுல காலையில போறோம் 9 மணிக்கு காலேஜுக்கு, சாயந்தரம் 4 மணிக்கு வரோம், என்ன படிச்சோம், அது வாழ்க்கையில எங்க யூஸ் ஆகுது, அதை நம்மளுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்குமா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து டைம் எடுத்து எஃபர்ட் எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ரிசல்ட் கொடுக்குங்கிறது நான் நம்புறேன். ஏன்னா இது உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள். நான் ஆரம்பிச்சது வந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சேன் பாருங்க. மார்ச் மாசம் நான் ஆரம்பிச்சா ஒண்ணுமே இல்லை, $80 கிட்டத்தட்ட 5000 6000 ரூபா தான் இதுல ஜென்ரேட் ஆகிட்டு இருந்தது எனக்கு மந்த்லி. இது வந்து பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். 76ங்கிறதுலாம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல $76 வருது. இதுல பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் நான் எப்பவும் சொல்ற மாதிரி சேல்ஸ் நிறைய இருக்கும்.
அதுல 176 வரும்போது பரவாயில்ல, 15,000 ரூபா 15,000 ரூபா 17,000 ரூபா வருது இதுல. ஸோ ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் கூட எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தான் தோணுது இப்போ. ஏன்னா இதோட பொட்டன்ஷியல் எனக்கு தெரிஞ்சனால இந்த நம்பர்ஸ் ரொம்ப கம்மின்னு தான் எனக்கு தோணுது. நான் இது வந்து இன்னி வந்து இப்போ இது பாத்தீங்கன்னா $632 இதனோட பெஸ்ட் மந்த் இது. ஸோ 632ங்கிறது நான் கண்டிப்பா வந்து இது 1,200 1,500 $2,000 வரைக்கும் கொண்டு போலான்ட்டு பாக்குறேன். ஸோ அதுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இது அடுத்த வாரத்துக்குள்ள எனக்கு வந்து டியர் வந்து 2000 டியர் வந்து அப்கிரேட் ஆயிரும் கண்டிப்பா நம்புறேன். ஏன்னா அந்த 1050 சேல்ஸுக்கு மேல ஆயிடுச்சு. என்னோட அப்லோட் லிமிட்ஸையும் வந்து நான் எக்ஸீட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்து அடுத்த வாரத்துக்குள்ள எனக்கு டியர் 2000 கிடைக்கும். ஸோ இன்னும் ஒரு 1000 டிசைன்ஸு கிறிஸ்மஸ், தேங்க்ஸ் கிவிங், ஹாலிடேஸ், நியூ இயர் சீசன், வேலண்டைன்ஸ் டே இது எல்லாத்துக்கும் வந்து எனக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ அதுல எல்லாம் வந்து நான் டிசைன்ஸ் அப்லோட் பண்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா 1000 டிசைன்ஸ் நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன், லைவா இருக்கு. ஸோ இதுக்கு மேலே நான் அப்லோட் பண்ண முடியாது. வேணா பழைய டிசைன்ஸ் எது சேல் ஆகலையோ அதை டிலீட் பண்ணிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணல புது டிசைன். அது மாதிரி தான் இந்த பண்ணியிருக்கேன் இன்னைக்கு 4 டிசைன்ஸு. ஸோ $150 $632 வந்து ராயல்டிஸ், அதாவது 45,000 ரூபா ராயல்டிஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு. இது டேட்டா என்ட்ரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. யாரு நீங்க வந்து எல்லா இடத்துல போஸ்டர்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு மெசேஜ் கூட வரும், வீட்டில் உட்காந்து இன்கம் ஜென்ரேட் பண்றது 30,000 40,000. அதை அனுப்புறவனே அது அவ்வளவு சம்பாதிச்சிருக்க மாட்டான். ஆனா அவன் அனுப்புவான் மெசேஜ் 40,000 சம்பாதிக்க 60,000 சம்பாதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ராப்ல எதுவும் ஒழுகாம தயவு செஞ்சு ஆன்லைன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. சொல்ல போனா எனக்கு தெரிஞ்ச பர்சனலா 200-300 மேல மெத்தட்ஸ் இருக்கு ஆன்லைன்ல ஏர்ன் பண்றதுக்கு. அதுக்கு நீங்க வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து நீங்க ஒரு விஷயத்துல மாஸ்டர் ஆனதா இன்னொரு விஷயத்துக்கு போக முடியும் ஆன்லைன்ல. அதுல வந்து நான் பட்டுதான் புரிஞ்சிருக்கேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங், சிபிஎம் மார்க்கெட்டிங், பேப்பர் கால், ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், எஸ்சிஓ, ஷாப்பிஃபை, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நான் பண்ணாத பிளாட்ஃபார்ம்ஸே இல்லை. ஸோ அதனாலதான் வந்து நான் ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து பெட்டர் பண்ணி அதுல ஒரு அளவுக்கு வந்து ஆட்டோமேட் ஆகணும். அதாவது நீங்க பாத்துக்கலனாலும் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாஃபை ஹையர் பண்ணி வச்சுட்டு அவர் அந்த வேலை உங்களுக்கு பாத்துக்குவாரு. நீங்க பண்ணக்கூடியதுல ஃபர்ஸ்டே நீங்க வந்து ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணிட்டீங்க, அது உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதை மனசுல வச்சுக்கோங்க. என்ன விஷயத்த இருந்தாலும் டைம் எடுத்து பண்ணுங்க, தயவு செஞ்சு மனசால பண்ணுங்க. சும்மா வந்து இவன் பண்ற அவன் பண்றான்ட்டுக்காக நம்மளும் ஒரு 10 நாள் பண்ணோம் 20 நாள் பண்ணோம், ரிசல்ட் வரல, மறுபடியும் வேற மெத்தட் போறோம், வேற வீடியோஸ் பாக்குறோம், வேற வீடியோஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணாதீங்க. நிறைய பேரு அமேசான் அக்கௌண்ட் அப்ரூவ் ஆகலன்னு சொல்றீங்க. ஸோ அவங்களுக்காக நான் ஃபைவரோடும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். நீங்க எஃபர்ட் எடுக்கணும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம குரூப்ல இருக்க நிறைய பேர் வந்து அவங்க ரிசல்ட்டும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணி நீங்க எந்த அளவுக்கு என்கேஜ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரேங்கிங் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதுல என்னோட பெனிஃபிட்டும் இருக்கு. ஏன்னா எனக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிருக்கு. ஸோ அது மூலமா ஒரு சின்ன சின்ன இன்கம், அதாவது பெருசா ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நான் யூடியூப்ல வந்து மாசத்துக்கு என்ன சம்பாதிக்கிறேனோ அதுல வந்து ஈஸியா வந்து இதுல 1 நாள் 2 நாள்ல வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஆனா இது சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அது கண்டிப்பா வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும் யூடியூப்ல. அதுவும் நான் வந்து ஏன்னா மோஸ்டா வந்து நான் ஹிந்தியில பண்ணலாம், இங்கிலீஷ்ல பண்ணலாம், சப்ஸ்கிரைபர்ஸும் நல்லா ரீச் ஆகும், எனக்கு இன்கமும் நல்லா ஜென்ரேட் ஆகும். ஆனா தமிழ்ல வந்து எந்த ஒரு சேனலும் இல்லைன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் வந்து தமிழ்ல போட்டுட்டு இருக்கேன். என்னோட சேனல்ல ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா ஹிந்தியில ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஆனா எனக்கு தமிழ் சேனல்ஸ் பார்க்கும்போது தமிழ் சேனலும் இந்த மாதிரி எந்த டீட்டெயிலா எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல, எந்த ரிசல்ட்ஸும் ஷேர் பண்ணாம வந்து நிறைய பேர் போடுறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதனால வந்து நான் தமிழ்ல வீடியோஸ் போடலான்னு நான் தமிழ்ல சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது மூலமா யூடியூப் மூலமா என்னோட இன்கம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா பரவாயில்ல, இதுல வர்றதுல எனக்கு நான் சந்தோஷப்படுறேன். மற்ற ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற ஒரு சோர்சஸ் இருக்கு. ஸோ அதுலயும் போதுங்கிற அளவுக்கு இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே. பீஸ்.